ஐஸ்வர்யா ஹாய், சந்தோஷ் ஹாய் பிரதர். ஹெல்ப் ஆன் ஹங்கர் அப்படின்றது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எப்படி தெரியும்னா, நான் வந்து 2020 லாக்டவுன் நடக்கும்போது வந்து எனக்கு அபிஷேக்னு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார். அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு வந்து கஷ்டமாக இருக்க டைமில் ஸோ ஹெல்ப் ஆன் ஹங்கர்னு சொல்லி ஒருத்தர் ஆலன்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்களும் வந்து ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. யாரும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து கோவிட் டைமில் வந்து இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இதை வந்து பண்ணுறாங்கன்னும்போது ஃபர்ஸ்ட் இது சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் இமீடியட்டாக அவருக்கு வந்து காசு அனுப்பிச்சுட்டேன். அவர்கிட்ட பேசினது கூட கிடையாது ஃபோன் பார்த்தேன். எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமாக வந்து அதோட கனெக்ட் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக திருப்பி ஐஸ்வர்யா அண்ட் எங்கள் ஒய்ஃப் 2 பேர்னாலையும் வந்து அகைன் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அண்ட் அவங்களோட சேர்ந்து போய் ட்ராவல் பண்ணி சிட்டி ஃபுல்லாக என்னை கூப்பிட்டு போய் இன்னும் நடக்குது, யார் யார் எப்படி வந்து கஷ்டப்படுறாங்க, எப்படி சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, எப்படி ஒரு பெட்ஷீட் இல்லாமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஸோ காட்டும் போது எனக்கு அன்றைக்கி ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. I thought we should all be a part of this. இந்த மாதிரி வந்து நம்மளும் வந்து எல்லாருமே வந்து ஒரு பங்காக இருந்து நம்மளால் செய்ய முடிஞ்ச அளவுக்கு அது 35 ரூபாவோ 20 ரூபாவோ 50 ரூபாவோ நம்ம வந்து பண்ணணுன்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு அது தேவை நம்ம ஊரில். ஸோ தேங்க்யூ ஆலன் ஃபார் கிவிங். செலிபிரிட்டி நண்பர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நண்பர்கள் அண்ணன்கள் அண்ணனா எனக்கு டெய்லி அவ்வளோ சொல்லி கால் பண்ணாரு. ஈவெண்ட் வரும்போது ஓகே டேங்களா ஆச்சா ஆச்சா அப்படின்னு எவ்ரிடே அந்த அக்கறை இருக்குது. சந்தோஷ் ப்ரோ நெக்ஸ்ட் I have no words to say because more than the celebrity frame, the love that they have அந்த அன்பு ஏன்னா அவங்க இன்னமும் ஒரு ஓட்டத்தில் இருப்பாங்க, இன்னொரு இடத்துல இருப்பாங்க. அந்த நேரத்துலேயும் கால் பண்ணி ஆச்சா இல்லையா அப்படின்றது. ஐஸ்வர்யா பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் கூட நான் யோசிச்சு she's a very good friend of mine. எப்போ நாங்கள் மூலமாக பண்ணி she knows me, என்ன பண்ணுவோம் என்ன நடக்கணும். ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறது as a கெஸ்ட்டாக வரும்போது she told me ஒரு வார்த்தை, இதில் ஏன் என் ஃபேஸை போட்டு as a brand ambassador ஆகும்போது will that party making more difference போது ஐ ஷுவர்னு நான் ஃபஸ்ட்டு கேட்டேன். பிகாஸ் நிஜமாக சொல்கிறீங்களா அப்படிங்கும்போது ஆமாம் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது it is not easy. As a person it's not at all easy. Because as a human being or as an actor or as a celebrity, you coming and endorsing yourself for a brand because நான் என்ன பண்ணுறோமோ that reflects on you. ஸோ அந்த நம்பிக்கை கொடுக்கும்போது இட்ஸ் அவுட் ஆஃப் நோ வேர். தேங்க்யூ, ஐம் ஆல்வேஸ் ஹம்பிள் கிரேட்ஃபுல். சுற்றி நிறைய ஆட்கள் வருவாங்க. ஆனால் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, ஒரு ஹெல்ப் கேட்கும்போது நிறைய பேர் வருவாங்கன்னு தெரியாது. அதில் முக்கியமாக அந்த டைமில் வரவங்க தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பராக இருப்பாங்க நம்ம லைஃப்பில். அந்த மாதிரி இந்த ஹெல்ப் ஆன் அவங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் தான் புரிஞ்சுது எனக்கு. ஒரு 5000 பேருக்கு பிரியாணி போடணும்னா கிட்டத்தட்ட எவ்வளோ தொகை தேவைப்படும் அப்படின்றது ஒரு ரொம்ப ஜென்ரலான ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜென்ரலாக நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு 25 பேருக்கு பிரியாணி போட்டால் ஒரு 3 கிலோ பிரியாணி பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். ஒரு 5000 பேருக்கு போடணும்னா இல்லை அவங்க எடுக்கலாம். எனக்குமே வந்து நான் யார்கிட்டையாவது ஸ்பான்சர்ஸ் அப்ரோச் பண்ணும்போது நான் சொல்கிறது சின்ன ஆட்களே கிடையாது. அவங்க எல்லாருக்குமே நம்மளும் உதவி செஞ்சுருக்கோம். ஆனால் வந்து அந்த டைமில் நம்ம கேட்கும்போது ஒரு சேரிட்டி ஒரு நல்ல விஷயத்துக்கு கேட்கும்போது அவங்க யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண ரியாலிட்டி. ஆனால் இன்னைக்கு வந்து whoever is giving the funds அவங்க நிஜமாலே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தே ஆகணும். சாதாரண விஷயம் நீங்கள்